ஆக நீங்க பதில் சொல்ல வந்த உடனே வந்துட்டாங்களா உங்க சொந்தக்காரங்க? நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா எதுக்கு இந்த யாருமே இல்லாம பேசுறது எங்களுக்கே போர் அடிக்குது. கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அன்று பாடினார் ஔவையார். அவரே இன்று இருந்திருந்தால் கோன் உயர்ந்தால், அதாவது உயர்ந்த மன்னன் ஆட்சிக்கு வந்தால் குடி உயர்ந்தது, நெல் உயர்ந்தது, வரப்பு உயர்ந்தது என்று பாடியிருப்பார். அதாவது ரிவேர்ஸ்ல பாடியிருப்பார். ஆக நீங்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் அதிகமாக மழை பெய்தது என்றால் வானமே உங்களை வாழ்த்துகிறது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் பூமியில் விளைச்சல் அதிகமாகிறது என்றால் பூமியே உங்களை வாழ்த்துகிறது. வானம் முதல் பூமி வரை வையகமே வாழ்த்து வண்ணம் ஆண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் என் உரைக்குள் வருகிறேன். ஆக நீங்க பதில் சொல்ல வந்த உடனே வந்துட்டாங்களா உங்க சொந்தக்காரங்க? நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா எதுக்கு இந்த யாருமே இல்லாம பேசுறது எங்களுக்கே போர் அடிக்குது. ஏன்னா சொன்னவங்க கேட்டவங்கலாம் போயிட்டாங்க. ஆக அது நிலையா இருக்கின்றவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த வேளாண் துறை இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அறிவுரை என்னென்றால், நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை அறிந்து அதற்குரிய நிதியறிக்கை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக கடந்த 3 வேளாண் நிதி அறிக்கை கிட்டத்தட்ட 1311 விவசாயிகளை சந்தித்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய கோரிக்கைகள் 1667 கோரிக்கைகள் வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் எடுத்து கூறி அந்த அவருடைய உத்தரவால் கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட்டவை 548 கோரிக்கைகளை அந்த 3 ஆண்டு நிதி அறிக்கையை சேர்த்த காரணத்தால் தான் விவசாயியுடைய குரல் உணர்வுடைய நிறைவேற்றப்பட்டதன் காரணம் தான் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு அவருடைய இந்த 548 கோரிக்கைகளை உள்ளடக்கியது 3 நிதிநிலை அறிக்கை. இப்ப 4வது நிதி அறிக்கும் போது 4 கூட்டங்கள் நடத்தி அந்த விவசாயிகள் 549 விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள், கூறியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் தொகுத்துதான் 4வது நிலை அறிக்கை. அந்த அறிக்கையின் மூலமாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் நிதி ஒதுக்கீடு பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 77 லட்சம் விவசாயிகள், முதல் நிதியில் அறிக்கை வேளாண் நிதியில் அறிக்கை 77 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள்.